ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத கிரகங்களினுடைய பெயர்ச்சி, கூட்டணி, சஞ்சாரம், பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கம் அது ஏற்படுத்தவிருக்கிறது. தற்சமயம் பார்க்கும்போது 12 ராசிகளில் ஒன்றான சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு, கிரகங்களினுடைய மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். நீங்கள் சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இல்லை உங்கள் வீட்டில் யாராவது சிம்ம ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய இன்னல்களை தவிர்த்து மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வு அமைய இந்த பதிவு பல வகைகளில் உதவிகரமாகவே இருக்கும். சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய மாற்றம், கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்துங்க. எல்லா விஷயத்திலையுமே ஒரு விதமான ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நெடுநாளைய ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான வேலை சுமை காணப்படும். இருப்பினும் சக ஊழியர்கள் மத்தியில் சிறு சிறு இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு பணிகளை ஆற்ற வேண்டியது அவசியமாகிறது. உயர் அதிகாரிகள் மத்தியில் ஒரு சில விவாதங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. அதே சமயம் திட்டமிட்டு பணிகளை செய்வதன் மூலமாக உங்களுடைய வேலை சுமையை உங்களால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும். அவ்வப்போது மருத்துவ செலவுகளும் ஏற்பட செய்யும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள், பெரியவர்களினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. இல்லை அப்படின்னா மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் பாட்டி இருக்கலாம். பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னாலும் வரிசை கட்டி நிற்கக்கூடிய செலவினங்களால் கொஞ்சம் தடுமாறவும் செய்யலாம். திடீர் நெருக்கடியும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்க. எக்காரணத்தை கொண்டோ ஆடம்பர செலவோ இல்லை அனாவசிய செலவுகளையோ மேற்கொள்ள வேண்டாம். ஆனால் அதே சமயம் மற்றொரு புறம் சேமிப்புல சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க. உங்களுடைய எதிரிகளால் நற்பெயருக்கு தீங்கும் ஏற்படலாம். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று. தொழில், வியாபாரம், வேலை தொடர்பான பணியிடங்களில் சூழலை உணர்ந்து செயல்பட பாருங்க. வணிக வர்க்கத்தினருக்கு நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி போதை வஸ்து, சோம்பல் போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது அவசியம். உங்களின் முக்கிய வேலைகள், குடும்ப பொறுப்புகள் தொடர்பாக தாமதமும் அதனால் கவலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் அல்லது முடிவை எடுக்கிறதுலையும் கூடுதல் கவனமாக எடுக்க பாருங்க. தொழில், வியாபாரம் தொடர்பாக திட்டமிடுறது, முதலீடு செய்யக்கூடிய விஷயத்தில் குழப்பமான சூழல் உருவாகத்தான் செய்யும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் நிபுணர்களினுடைய ஆலோசனை பெற்ற பின்னர் செயல்படுங்க. நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம். இந்த காலம் யாரையும் கேலி கிண்டல் செய்ய வேண்டாம். உங்களுடைய பேச்சில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மூதாதைய சொத்து தொடர்பான சில தடைகளும் உருவாகலாம். காதல் உறவில் கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கை
மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கப்பெறும். அதே மாதிரி இந்த காலம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் மங்களகரமானதாகவும் அமைய பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சிக்கல்களையும் போராட்டங்களையும் மற்றொரு புறம் ஏற்படுத்த செய்யும். அப்படிங்கிறதுனால உஷாராக இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியதும் அவசியம். அதற்கு ஏற்றவாறு தங்களை தாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று. மற்றொரு புறம் உங்களினுடைய திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் சிரமப்பட வேண்டியதாகவும் இருந்தாலும் இறுதியில் சரியான விகிதத்தில் முடித்து விடுவீங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய உதவிகள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை தருங்க. வேலையை மாற்ற நினைப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உடல் நலம் மற்றும் உணவு விஷயத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. சிலருக்கு உடல் மற்றும் மன அழுத்தம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. காதல் விஷயத்தில் சாதகமான சூழல் நிலவும். திருமண வாழ்க்கையில் உறவு வலுப்படவும் ஆரம்பிக்கும். அதே போல் நற்பலன்கள் கிடைக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். எல்லா விஷயத்திலையுமே அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். எதிரிகளை எளிதாக கையாள முற்படுவீங்க. நீதிமன்ற வழக்குகள் தங்களுக்கு சாதகமானதாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்பவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாக நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி அவ்வப்போது குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எழவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விரிசல் உண்டாகலாம். இந்த நேரத்தில் புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புரிஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வேறுபட்டு இருக்கலாம். புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அந்த சூழ்நிலையும் காலநிலையும் கொடுக்காம இருக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள அதாவது உங்களுடைய இரத்த பந்தத்துக்குள்ளே பார்த்தோன்னா சில பல விரிசல்கள் வரும். கருத்து வேறுபாடுகள் எழும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் நீங்கள் இருங்க. கொஞ்சம் விட்டு கொடுங்க. அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையில் தான் முடியும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம். பொய் பேசவும் வேண்டாம். கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க. இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும். ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை நிற்கும். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த 10 வேலை வரிசை கட்டி நிற்கும். கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பளு இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வேலைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான். அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க. சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்யும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக புரிய வைக்குங்க. எல்லா விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க. இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் சுமூகமாக முடியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். பொறுமையை கையாளணும். நிதானமாக எல்லா பிரச்சனையையும் முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு நான் சொல்லணும். வேலையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி,
இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எளிமையாக தீர்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படவும் ஆரம்பிக்கும். பெருசாக பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம். அதை நினச்சி நீங்கள் கவலையோ பயமோ நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மேல் அதிகாரிகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. எதிரிகளை குறைத்து எக்காரணத்தை கொண்டும் எடை போட வேண்டாம். நன்மைகள் நடந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் முழுமையாக நம்ப வேண்டாம். திருமண வாழ்க்கை கொஞ்சம் இனிமையாகவும் இருக்கலாம். காதல் கைகூடவும் ஆரம்பிக்கும். திருமணம் வரைக்கும் காதல் செல்லவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலைகளை கையில எடுத்தா நிச்சயம் தங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு.